மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. இன்றைய வகுப்பிலே நாங்கள் சைவன்றை பாடத்தில் இரண்டாவது பாடம், அதாவது தரம் 10க்குரிய பாடங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது சைவ வாழ்வு. சென்ற வகுப்பிலே நாங்கள் கடவுள் பற்றி பார்த்து நாங்கள் கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர், இந்து சமயம் எவ்வாறு சொல்லுகின்றது, எங்களுடைய சைவ சமயத்தில் முழுமுதற் கடவுள் யார் என்றதை பற்றி நாங்கள் பார்த்தோம். இனி சைவ வாழ்வு பற்றி பார்க்கின்றோம். அரிது அரிது மாடராதல் அரிது என்ற அவைப்பாட்டி சொல்லியிருக்கின்றார். அரிது அரிது மாடராதல் அரிது. இந்த மாடர் பிறவி எடுக்கிறதே அரிதிலும் அரிது என்று சொல்லுகிறார். அது ஒரு பேறு பெற்றவர்கள் தான் மாடர் பிறவி எடுப்பார்கள். அதனால் தான் சொல்லுகிறார் அரிது அரிது மாடராதல் அரிது. கிடைத்தற்கரிய மாடர் பிறவி நமக்கு கிடைத்திருக்கிறது. கிடைத்தற்கு அரியது என்று சொல்லுகிறார். அவைப்பாட்டியினுடைய அந்த பொன்மொழிகளை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். அதை தக்கபடி பயன்படுத்துவதே அறிவுடைமையாகும். அரிதாக கிடைத்த இந்த மானிடப் பிறவியை நாங்கள் தக்கபடி பயன்படுத்த வேண்டும். கிடைத்து விட்டது தானே என்று ஏனோ தானே என்று நடக்கக்கூடாது. அதை தக்கபடி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கான வழிவகைகளை சைவ சமயம் வகுத்து தந்திருக்கிறது. அதற்கு சமயம் ஒரு வழி நெறிதான். சமய நெறி என்று தான் உங்களுடைய பாடப்புத்தகம் போடப்பட்டிருக்கு. அப்போ அந்த வாழ்க்கை தத்துவங்கள் நெறியாக சொல்லப்படுகிறது. சைவ சமயம் வகுத்து தருகிறது. எனவே சைவ நெறி, நெறி என்பதற்கு வழி என்பது பொருள். நெறி என்றால் வழி தான் வழி. நாம் வாழும் வாழ்வு சைவநெறிப்பட்ட வாழ்வாக இருக்கும். அதுதான் சைவ வாழ்வு. அப்போ நாங்கள் வாழுகின்ற வாழ்வு சைவ வாழ்வு, சைவ நெறி என்பது தான் எங்களுக்கு முக்கியமான. அப்போ அந்த வாழ்வை நாங்கள் சரியாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இங்கே சொல்லுகின்றது. அக ஆசாரமும் புற ஆசாரமும் என்று சொல்லப்படுகிறது. சைவ வாழ்விலே அக ஆசாரம் என்று இருக்குது, புற ஆசாரம் என்று. புற ஆசாரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் எங்களுடைய உடலை நல்ல முறையிலே சுத்தம் செய்து வைத்திருப்பது தான் உடல் புற ஆசாரம். அடுத்தது அக ஆசாரம் என்று சொல்லப்படுகிறார். அக ஆசாரம் என்று சொல்லும்போது எங்களுடைய உள்ளுறுப்புக்கள் அல்லது உள்ளுறுப்புக்கள் இயங்குகின்ற நிலை, இவைகளை சுத்தமாக வைத்துக்கொள்வோம். அதாவது நாங்கள் காற்றை சுவாசிக்கிறோம், அதை எப்படி ஒரு ஒழுங்கான முறையில் சுவாசிக்க வேண்டும், என இருதயத்தை எவ்வாறு பேண வேண்டும், இப்படி பல்வேறு உறுப்புக்களை எல்லாம் நாங்கள் சரியான முறையிலே பேணிக்கலாம். உறுப்புக்கள் இருக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ உறுப்புக்களில் எங்களுடைய இறப்பை இருக்கின்றது, சிறுகுடல், பெருங்குடல், இப்படி கணக்கு இருக்குது, நுரையீரல், இப்படி. இப்போ இவையெல்லாம் ஒழுங்கான முறையில் பேண வேண்டும். அதுதான் அக ஆசாரம். அப்போ அதே மாதிரி எங்களுடைய உடம்பை நாங்கள் புற ஆசாரமாக புற தூய்மை என்று சொல்லுகிறோம். அகத்தூய்மை என்பதும் என்ன? அகத்தூய்மையில் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது, மன தூய்மை. இப்போ எங்கள் உடல் உறுப்புக்களை தூய்மையாக வைத்திருக்கிற ஒரு பக்கம் இருக்குது, மன தூய்மை என்றது இருக்கு. அதான் அகத்தூய்மை. மனதிலே எப்பொழுதும் நல்ல எண்ணங்கள் இருப்பதாக இருக்கணும். அதுதான் சமயம் சொல்லுது. அகத்தூய்மை அதுதான், நல்ல எண்ணங்களுடையதாக எங்களுடைய மனம் இருக்க வேண்டும். நாங்கள் நினைப்பது நல்லவனமாக இருக்க வேண்டும், அடுத்தவனை விழுத்துவதாக இருக்கக்கூடாது. ஆகவே சைவம் வழிப்படுத்துகின்ற வாழ்க்கை ஆசாரத்தோடு கூடியது. இங்கே ஆசாரம் என்று சொல்லப்படுகின்றது. ஆசாரம் என்றால் ஒழுக்கம் என்று பொருள். ஆசாரம் என்றது ஒழுக்கம். நாங்கள் புற ஒழுக்கம் இருக்குது. நல்ல ஆசார முறையில் நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், தொய்த்துழைந்த ஆடை தைத்து என்ன நல்லா நீராடி தொய்த்துழைந்த ஆடை தைத்து ஒழுங்காக போக வேண்டும் என்று சொல்லப்படுவதில்லை. அதுதான் புற ஆசாரம். மற்ற அக ஆசாரம் இருக்கும். அக ஆசாரம் என்ற போது நல்ல எண்ணங்களை உடையவளாக, நல்ல சிந்தனை உடையவளாக மாற வேண்டும் என்பதை சைவன் சொல்லுது. ஆசாரம் என்றால் ஒழுக்கம். அப்போ 2 வகையான ஒழுக்கத்தை நாங்கள் சொல்லுவோம், புற ஒழுக்கம், அக ஒழுக்கம். ஆசாரம் 2, அதான் ஒன்று அக ஆசாரம், மற்றது புற ஆசாரம். அக ஆசாரம் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட, புற ஆசாரம் உடலோடு சம்பந்தம். அப்போ உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது தான் அக ஆசாரம். உள்ளம் தூய்மையாக இருக்கணும், மனம் தூய்மையாக இருக்கணும், மனதிலே நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும் என்பதை இங்கே சமயம் வலியுறுத்துகின்றது. புற ஆசாரம் உடலோடு சம்பந்தப்பட்டது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த விடயம்.
ஆகவே உடம்பை தூய்மையாக வைத்திருத்தல், வீட்டையும் சூழலையும் தூய்மையாக வைத்திருத்தல், சுத்தமான உணவை அருந்துதல், விதிப்படி பூஜை செய்தல் முதலான புற ஆசாரங்கள். இவையெல்லாம் புற ஆசாரம். என்ன? உடம்பை தூய்மையாக வைத்துக்கொள்வது, வீட்டை தூய்மையாக வச்சுக்கிறது, என்ன, எங்களுடைய சுத்தமான உணவை அருந்துகிறது, சுத்தமான உடைகளை அணிகிறது, விதிப்படி பூசை செய்கிறது, இப்படியெல்லாம் பல இருக்குது. இவையெல்லாம் புற ஆசாரங்கள். மனதிலே இறை பக்தியோடு வாழுதல், மனதிலே குற்றமான எண்ணங்களுக்கு இடங்கூடாது, நல்ல சிந்தனையோடு நல்ல பண்புகளோடு நல்ல நடத்தைகளோடு வாழுதல் அக ஆசாரங்கள். அக ஆசாரங்கள் இவைதான். இறை பக்தியோடு வாழ வேண்டும். மனதிலே குற்றமான எண்ணங்களுக்கு இடங்கூடாது, நல்ல எண்ணங்களுக்கு நல்ல சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க வேணும். நல்ல நடத்தை எங்களுடைய வாழ்விலே இருக்க வேணும். நல்ல பண்புகள் எங்களிடம் இருக்க வேண்டும். இவையெல்லாம் அக ஆசாரங்கள். இந்த இருவகை ஆசாரங்கள் இன்றியமையாதவை. இன்னும் அக ஆசாரம் இல்லாத நிலையில் செய்யும் புற ஆசாரங்களால் எந்த பயனும் இல்லை. சும்மா நாங்கள் மேய்க்கு தலைக்கி கொண்டு தெரிஞ்சால் காணாது. அப்போ அவர்களுக்கு உள்ள மனதில் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் இருந்தால் தான் அது பயனுடையதாக இருக்கும். சில புற ஆசாரங்களோட நல்லா திருநூறு பூச்சி அதை பொட்டு வச்சு நல்ல சைவ பழம் மாதிரி போவார்கள். ஆனால் அவருடைய மனதில் என்ன இருக்குன்னு தெரியுமா? ஆகவே அந்த மனதும் அவ்வாறு தூய்மையுடையதாக இருக்கிற போது தான் அது பலன் செய்யும். இவ்வாறு கூறுவான புற ஆசாரங்கள் முக்கியத்துவம் மற்றவை ஆகிவிடாது. புற ஆசாரங்களும் முக்கியம்தான். புற ஆசாரங்கள் முக்கியம். அதோடு அக ஆசாரம் இருக்க வேண்டும் என்றது தான் இங்கே சொல்லப்படும். நமது உடலையும் நாம் வாழும் சூழலையும் தூய்மையோடு வைத்திருத்தல் இன்றியமானது. நாம் வாழும் வீடு, நாம் கற்கும் பாடசாலை, வீதிகள், மைதானங்கள், சந்தைகள், நிலைகள் என்று நாம் வழங்கும் இடங்கள் அனைத்தும் தூய்மையோடு இருத்தல் வேண்டும் என்று சொல்லப்படுது. தூய்மையாக நாங்கள் வச்சுக்கொள்ள வேணும். அது மிக முக்கியம். என்ன வகுப்பறையை சுத்தமாக வச்சுக்கணும். நாங்கள் கல்வி இருக்கிறோம், வகுப்பறையை சுத்தமாக வச்சுக்கணும், வீட்டை சுத்தமாக வைத்துக்கணும். பாருங்கள், ஒரு திருவிழா காலங்கள் வந்து விட்டென்றால் எல்லா வீடுகளையும் துப்புரவு செய்து சுற்றுப்புறங்களெல்லாம் சுத்தம் செய்து அப்படியே ஒழுங்காக வைத்துக்கொள்வார்கள். அப்போ அது அந்த சமூகத்துக்கு அது தேவையான உண்டு. அது எமது ஒவ்வொருவரது பொறுப்பு. தெய்வ வழிபாட்டிலே புறத்தூய்மை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நீராடுவது, தோய்த்துளைந்த ஆடை அணிவது முதலான வீடுகளிலும் ஆலயங்களில் செய்யும் வழிபாடுகளின் போது கடைப்பிடிக்க வேண்டிய ஆசார நியதிகளெல்லாம் சமயம் வலியுறுத்துவது. இவையெல்லாம் புற ஆசாரம். கோயிலுக்கு செல்கிற போது எவ்வாறு செல்ல வேண்டும், என்னென்ன உடைகள் அணிந்து கொண்டு போகணும். இப்போ எல்லாம் புது விதமான கட்டுப்பாடுகள் எல்லாம் வந்திருக்குது. தலையை விரித்து கொண்டு போகலாம். ஆசாரமற்ற உடுப்புகளை போட்டுக்கொண்டும் போக இயலாது. இப்படியெல்லாம் அந்த ஒழுங்கான முறையிலே உடுப்புகளை போட்டு ஆசாரமாக செல்ல வேண்டும் என்று புற ஆசாரங்கள் வலியுறுத்தப்படுகிறது. அதே வேளையில் நாங்கள் அக ஆசாரங்களுடையவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆசார ரீதியை சமயம் வலியுறுத்துவதை நாம் அறிவோம். சமய வாழ்க்கைக்கும் சாதாரண உலகியல் வாழ்க்கைக்கும் சுத்தம் இன்றியமையாகும். எமது சுகத்துக்கு அது ஆதாரமாகும். ஆகவே இரண்டு வகையான ஆசாரங்களை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்பது இங்கே வலியுறுத்தப்படுகிறது. புற ஆசாரம் அல்லது மற்றது அக ஆசாரம் என்று சொல்லப்படும். புறச்சுத்தம் அகச்சுத்தம் என்ற அந்த வகையில் நாங்கள் அடுத்தது இறை உணர்வு பற்றி நாங்கள் பார்ப்போம். இறை உணர்வு, இறை சிந்தனை எங்களிடம் இருக்க வேண்டும். அதுதான் இறை உணர்வு. நான் சமயம் வலியுறுத்துகின்ற சகல ஒழுக்கங்களுக்கும் கடவுள் நம்பிக்கையை ஆதாரமாக அமைகிறது. அதான் நான் சகல ஒழுக்கங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை தான் எங்களுக்கு தேவை. இந்த சரீரம் நமக்கு கிடைத்து கடவுளை வணங்கி முத்தி இன்பம் பெறும் பொருட்டேயாம் என்று 6 நாள் முடியும். நாங்கள் இந்த உடம்பு எடுத்ததே இந்த உடம்பினால் இறைவனை வணங்கி முத்தி இன்பம் பெறுகிறது தான் அந்த நோக்கம். நாங்கள் உடம்பு எடுத்தது ஏதோ வெங்கட சோத்து கண்டு நிற்கிறோம். ஆகவே கடவுள் அருளாலே நமக்கு இந்த உடலும் உலகில் வாழும் வாழ்க்கையும் கிடைத்தன. கடவுளுடைய அருளால் தான் எங்களுக்கு இவையெல்லாம் வருகின்றன. ஏன்னா இந்த உலகில் வாழுகின்ற வாழ்க்கை, உலகம், உடல் இவையெல்லாம் கடவுள் அருளால் தான் எங்களுக்கு கிடைத்தது. இந்த உலகத்தில் நாங்கள் வாழ வேண்டும் என்றோம். ஆகினால் கடவுளுடன் நன்றியுடையவர்களாகும்.
நன்றி உணர்வு உள்ளவர்களாக வாழ வேண்டும். அப்படிப்பட்ட இறைவனுக்கு நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கணும். எங்களுக்கு இந்த சரீரத்தை தந்த இறைவனுக்கு நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கணும். எங்களுக்கு இந்த உலக வாழ்வியலில் வாழ்வதற்கு உரிய வாழ்வை தந்ததுக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். கடவுள் மீது அன்புள்ளவர்களாக பக்தி உள்ளவர்களாக வாழ்ந்து இறை இன்பத்தை பெறுதல் வேண்டும். ஆகவே கடவுள் மீது பற்றுதல் இருக்க வேண்டும், நன்றி உணர்வு இருக்க வேண்டும். அவ்வாறான முறையிலே அந்த நன்றி உணர்வோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். என கடவுளை வழிபடுகின்ற முறைகள் சிறப்படுது. விமர்சனம் தெளிவாக எடுத்துக்காது. அவற்றை நாம் என்ன மாதிரியெல்லாம் வழிபட வேண்டும் என்று சரியை கிரியை யோகஞானம் என்று பல்வேறு மார்க்கங்கள் எங்களுக்கு 4 மார்க்கங்கள். அந்த 4 மார்க்கங்களூடாக இறைவனை வழிபடலாம் என்பது இந்த நாயன்மார்கள் எங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறார்கள். நாயன்மார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையிலே நின்று எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். ஒன்று, அதாவது சரியை கிரியை யோகஞானம் என்ற 4 மார்க்கங்களிலேயும் 4 நாயன்மார்களும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். சரியை நெறியிலே நின்றவர் தான் எங்களுடைய திருநாவுக்கரசு நாயனார். கிரியை நெறியிலே நின்றவர் திருஞான சம்பந்தர். யோக நெறியிலே நின்றவர் சுந்தரமூர்த்தி நாயனார். ஞான நெறியிலே நின்றவர் மாணிக்கவாச சுவாமி. இப்படியாக இந்த நாயன்மார்கள் இந்த 4 மார்க்க நெறியிலே நின்று எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார். அதனைத்தான் இங்கேயும் வலியுறுத்துகிறார். சரியை கிரியை யோகஞானம் என்ற பல்வேறு மார்க்கங்களை எமது சமயம் வலியுறுத்தி இருக்கிறார். ஆகவே சரியை கிரியை யோகஞானம் என்றது எங்கள் சமயம் வலியுறுத்துகின்ற 4 மார்க்கங்கள். நமது பக்குவத்துக்கு ஏற்ற பொருத்தமான மார்க்கத்தை நாங்கள் தெரிந்து, எந்த மார்க்கத்தையும் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். எங்களுக்கு ஏற்றதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இறை சிந்தனையோடு வாழ்ந்தால் தீமைகள் எம்மை எங்களை அணுக மாட்டார். ஆகையினாலே எங்கும் எப்பொழுதும் இறைவன் பற்றிய நினைப்பை மனதிலேயே கொண்டிருக்க வேண்டும். ஆகையினால்தான் வீட்டிலும் பாடசாலையும் இறை வழிபாடு வலியுறுத்தப்படும். வீட்டிலேயும் சரி பாடசாலையிலும் சரி இறை வழிபாடு என்பது வலியுறுத்தப்படுகிறது. நாங்கள் வீடுகளிலே இறைவனை வழிபடுவது, பாடசாலைகளிலே இறைவனை வழிபடுவது, கோயில்களிலே வழிபடு, பொது இடங்களிலே வழிபடுவது, எந்த ஒரு கர்மத்தை செய்கின்ற போது முதல் இறை வழிபாட்டை தொடங்கி அதை செய்வது, இதெல்லாம் எங்களுடைய வாழ்விலே நடைபெறுகின்ற அந்த சைவ பழக்க வழக்கங்களுடைய நெறிமுறைகள். அடுத்ததாக அற உணர்வு என்னென்று பார்ப்போம். அற உணர்வு எங்களிடம் இருக்க வேண்டும். அறம் செய்கின்ற அந்த, அதாவது பிறருக்கு உதவி செய்கின்ற பண்பு, உதவுகின்ற பண்பு. நாங்கள் ஏதாவது நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்பதுதான் சொல்லப்படுகிறது. ஒழுக்கம் இல்லாது இறைவனை வழிபடுதல் எந்த பயனும் இல்லை. ஒழுக்கம் உள்ள முறையில் தான் நாங்கள் இறைவனை பயன்படும். ஆகவே நாம் எமது சமயம் அகத்திலே அன்பும் நீதியும் ஒழுக்கம் இல்லாது வெறுமெனவே பூ நீர் முதலியன பொருட்களை கொண்டு செய்யும் புற வழிபாடுகள் உண்மையான வழிபாடாக இருக்க முடியாது. எங்களுடைய மனதில் உண்மையான வழிபாட்டு எண்ணங்கள் இருக்க வேண்டும். அந்த எண்ணங்கள் இருக்கின்ற போது தான் இந்த புற வழிபாடு எங்களுக்கு சித்தி கொடுக்கும். நாங்கள் வெறுமெனவே நாங்கள் பூ நீரை கொண்டு அல்லது வழிபாடு செய்கின்ற முறைகள் எங்களுக்கு உண்மையான வழிபாடாக இருக்க முடியாதாக புற வழிபாடுகளை உண்மை வழிபாடாக கொள்வதில்லை. ஆகவே அகத்திலே அன்பும் நீதியும் இருக்க வேண்டும். மனதிலே நல்ல சிந்தனையும் நல்ல எண்ணமும் இருப்பது தான் முக்கியமான ஒன்று. ஆகவே அன்பும் நீதியும் ஒழுக்கமின்றி, அதாவது இறை வழிபாட்டுக்கு மிகவும் இன்றியமையாதாக இருக்கிறது. இறை வழிபாட்டுக்கு அவர் ஒழுக்கமுள்ளவராக இருக்க வேண்டும், அன்புள்ளவராக இருக்க வேண்டும், இறை பக்தி மிக்கவராக இருக்க வேண்டும். இவற்றை உடையவர்கள் உள்ளத்திலே இறைவன் விரும்பி உரைகின்றான். ஞானசம்பந்தராக இருக்கட்டுக்கு அல்லது சுந்தரமூர்த்தி இறைவன் நேர்கூடையில் சென்றார். ஞானசம்பந்தருக்கு பொற்களி அளித்தார். ஞானசம்பந்தர் அதாவது சிறுவனாக நடந்து செல்லுகிறார் என்று சொல்லி அவருக்கு பொற்செய்தியை வழங்கினார். அப்போ அந்த இறைவன் அங்கே பக்கத்திலேயே நிற்கிறார். அவருடைய அந்த அன்பின் நிமித்தம்தான் அவ்வாறெல்லாம் செய்யப்படும். அதே மாதிரி சுந்தரமூர்த்தி தோழனாக உதவி செய்தார். தோழனாக வந்து அவருக்கு வேண்டிய உதவிகள், அவர் வேண்டிய செயல்கள் எல்லாவற்றுக்கும் உதவியாக நின்று கொண்டிருக்கின்றார். அவர் பரவியாரை திருமணம் செய்தார், பிறகு சங்கிலியாரை திருமணம் செய்தார். இவற்றுக்கெல்லாம் அவர் உறுதுணையாகவே இருக்கிறார். பிழை செய்கின்ற போதும் கூட அவர் இறை பக்தியோடு அதை நடத்துகின்றார். அதனால தான் அங்கே அவர் இறைவன் துணையாக நின்று அதனை நடாற்றுகிறார். அது முன் செய்த வினைப்பயனாக அவர் அவ்வாறு செய்கின்றார் என்று சொல்லி இறைவன் அறிந்து தான் அவ்வாறு நடக்கின்றார். ஆகவே நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே இறைவனை எண்ணுகின்ற எண்ணம் இருக்க வேண்டும். ஒழுக்கம் நல்ல ஒழுக்கமாக இருக்க வேண்டும்.
இவை இருந்தால் நாங்கள் செய்கின்ற எண்ணங்கள் எங்கள் செயல்கள் எல்லாம் நல்லெண்ணமாக இருக்கும். இந்த வகையிலே தான் நல்ல எண்ணங்கள் உள்ளவர்களாக நாங்கள் இறைவனை வழிபட வேண்டும். மாறாக தீய எண்ணங்கள் தீய நடத்தை உள்ளவர்களுடைய வழிபாட்டை இறைவன் ஏற்படுத்தும். தீய எண்ணங்கள் தீய சிந்தனைகள் உள்ளவர்களுடைய வழிபாடு அவருடைய மனதிலே இவைகள்லாம் நிறைந்திருக்கு. அவை வழிபாடு செய்தாலும் அவை இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அவர்கள் பூசையை பார்த்து இறைவன் வெட்கத்தோடு சிரிப்பார் என்கிறார் திருநாவுக்கரசர். இங்கே பாருங்கள், கண்ணப்ப நாயனார் பூஜை செய்தார், இறைச்சியை படைத்தார், தன்னர் திருப்பு காலாலே அங்கே ஊன்றி கண்ணை தூண்டினார். அப்போ இப்படியெல்லாம் அவர் செய்கின்ற அந்த செயல்கள் எல்லாம் அன்பின் நிமித்தம் அவர் செய்கின்றார். இறைவன் மேல் கொண்ட அன்பின் நிமித்தம் தான் செய்கின்றார் என்பது இறைவனால தான் அவருக்கு அருள் செய்தார். ஆகவே அவருடைய எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்கின்றது, நல்ல சிந்தனையுடையதாக இருக்கிறது, நல்ல ஒழுக்கமுடையதாக இருக்கின்றது. அதனால தான் அவருக்கு இறைவன் அங்கே உதவி செய்கின்றார். இதனைத்தான் நாவுக்கரசர் சொல்லுகிறார், நக்கு நக்கு நினைப்பவர் நெஞ்சுகளே, நக்கு நக்கு நினைப்பவர் நெஞ்சுலே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன். அந்த நெஞ்சில் இந்த புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் இறைவன் நிற்பார். பொக்கம் மிக்கவர் பூவன் நீருங்கண்டு, பொக்கம் மிக்கவர், அதாவது பொக்கம் மிக்கவர் என்றது அங்கே அடுக்காக உள்ள நெஞ்சம் உள்ளவர்களுடைய பூவன் நீருங்கண்டு நக்கு நிற்பார் அவர்தம் நாணினி. அவர் நாணமடை மாறி அவர் அங்கே எந்த விதமான செயலும் அவர்களுக்கு செய்ய மாட்டார். ஆகவே நக்கு நக்கு நினைப்பவர் நெஞ்சுதான் அங்கே முக்கியமானதாக கருதப்படுகின்றனர். பொக்கம் என்றது இங்கே பொய் வஞ்சகம் குற்றம் நிறைந்தவர்கள். அவர்கள் பூவும் தண்ணீரும் கொண்டு நின்று எப்படித்தான் பூஜை செய்தாலும் அதற்கு அங்கே அருள் கிடைக்கப் போவதில்லை. நமது சமயம் பூசை முறைகளிலே அகப்பூசையை மிகவும் வலியுறுத்துகிறது. அகப்பூசை தான் முக்கியமானது. அதான் பூசல நாயனார் என்றவர் மனதுக்குள்ளே கோயில் கட்டினார். மனதுக்குள்ளேயே அவர் கோயிலை கட்டி அதிலே கும்பாபிஷேகம் செய்து அதிலேயே இறைவனை எழுந்தருளச் செய்தார். அதுதான் அவருடைய அதைத்தான் இறைவன் விரும்புகிறார். மனதுக்குள்ளே நாங்கள் இறைவனை நினைக்க வேண்டும். வெளியில் நாங்கள் பெரிய கும்பாபிஷேகம் செய்து பெரிய கோயில் கட்டி எல்லாம் செய்கிறதெல்லாம் இறைவன் விரும்பவில்லை. அது நாங்கள் புறமாக செய்கிறோம். அது உள்மனத்தோடு செய்கிறது வேறு விஷயம், பெருமைக்கு செய்கிறது வேறு விஷயம். இங்கே பெருமைக்கு செய்கிறது தான் கூடுதலாக இருக்குது. ஆனால் அப்படின்னா தான் இங்கே பூசல நாயனுடைய இதுக்கு முதல் அந்த சோழ மன்னன் பெரிய கோபுரங்களோடு கோயிலை கட்டி போட்டு தன்னை இறைவனை தன்னுடைய கும்பாபிஷேகத்துக்கு வர வேண்டும் என்று கேட்கின்ற போது அங்கே இறைவன் சொன்னார், அங்கே பூசலான் நாயனார் அங்கே ஒரு கோயில் தன்னுடைய மனதிலே கட்டி அங்கே கும்பாபிஷேகத்துக்கு நாள் வைத்து விட்டார், நான் அங்கு தான் முதலாவது செல்ல வரும். அதற்கு பிறகுதான் அவர் அங்கு சென்றார். ஏன்? அவர் மனதிலே இறைவனை நினைத்து செய்தார். அவரால் வழி இல்லாவிட்டாலும் மனதுக்குள்ளே அவ்வாறு கோயில் கட்ட வேண்டும் என்ற சிந்தனை இருந்திருக்கிறார். அதனைத்தான் அங்கே சொல்லுகிறார். இவ்வாறு அகப்பூசையை மிகவும் வலியுறுத்துகின்றது எங்களுடைய சமயம். புறப்பூசையிலே பலவிதமான மலர்களை இறைவனுக்கு சாத்துகின்றோம். அகப்பூசை இறைவனுக்கு சாத்த வேண்டிய மலர்கள் 8 விதமாக மலர்கள் குறிப்பிடுவோம். இவற்றை அஷ்டபுஷ்பம் என்று சொல்லுகிறோம். அது என்ன என்று பாருங்கள். கொல்லாமை, ஐம்பொறி அடக்கம், பொறுமை, இரக்கம், அறிவு, உண்மை, தவம், அன்பு என்பனதான் அந்த மலர்கள். இதனைத்தான் விபுலானந்தரும் இறைவன் உவக்கும் இன்மலர்களாக உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது விபுலானந்தர் சொல்கிறார். என்ன கூப்பியகை காந்தரன் சொல்கிறார், நட்டவழி நெய்தல் என்று சொல்கிறார். இப்படி விபுலானந்தர்கள் இதனை மிக அழகாக சொல்கிறார். சைவ சமயம் வலியுறுத்தும் பிரதான வழிபாட்டு நெறிகளாக நாற்பாதங்கள், யோகம் ஒன்று. யோக வழிபாட்டில் ஈடுபடுவர்கள் கடைப்பிடிக்க வேண்டியவை என்ன என்று சொல்லி இங்கே அட்டாங்கம் யோகம் சொல்லப்படுகின்றது. 8 வகையான விடயங்கள் கூறப்படும். அவைதான் அட்டாங்க யோகம் என்று சொல்லுகிறார். இந்த அட்டாங்க யோகம் முதலாவது யமம் என்று சொல்லப்படும். யமம் என்றால் கொல்லாமை. யமம் என்பது கொல்லாமை, களவு செய்யாமை, வாய்மை, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமை, ஐம்பொறிகள் அடக்கம், இவை முதலான அறங்களை கடைப்பிடித்து வாழுதல் தான் அந்த யமம் என்ற இதுக்கு வருகிறது. அட்டாங்க யோகத்தில் 2ஆவதாக வருவது நியமம். நியமம் என்றது தவம், தூய்மை, தத்துவ நூல்களை கற்று விளங்குதல் இந்த நியமத்துக்கு வருகிறது. மனத்திருப்தி, செய்வ சிந்தனை என்பது அமையப்படும். இது நியமத்துக்குள்ள வருகின்றது. அடுத்த நியமம் 2 கைவரப்பெறவில்லையானால் ஏனியவை சாத்தியமாக. இது 2ம்
சரியாக நாங்கள் செய்தோம் என்றால் மற்றவற்றை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அது சரிவரையில் இருந்தால் மற்றவரை செய்ய முடியாது என்று நமது சமயம் கூறு. இவற்றாலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய என்னவென்றால் சைவ வாழ்வில் ஒழுக்கம் என்பது முக்கியமானது. இந்த யமமும் நியமத்தையும் சரியாக செய்தோமா இருந்தால் அதுவே போதுமானது என்று சொல்லுகின்றார். ஆகவே இது ஒழுக்கம் நெறியிலே நின்று இறைவனை வழிபட வேண்டும் என்பதை இங்கே வலியுறுத்துகின்றார். அடுத்ததாக கடமை உணர்வு. கடமை உணர்வு என்றது மிக முக்கியமானது. இதனையும் எங்களுடைய சமயம் வலியுறுத்தும். நாங்கள் எமது கடமைகள் என்று தவறுதல் ஆகாது. நாம் இப்போது எங்களுடைய கடமைகளிலிருந்து நாங்கள் தவறக்கூடாது. நாங்கள் இறை வழிபாட்டில் நாங்கள் மூன்றாவதாக சொல்லப்பட்டது கடமை உணர்வு. கடமை உணர்வு என்றது மிக முக்கியமான ஒன்று. நாங்கள் எந்த ஒரு கர்மத்தை செய்கிற போதும் அதில் ஒரு பிடிப்பு இருக்க வேண்டும். அதை சரியாக செய்து முடிக்க வேண்டும் என்ற கடமை உணர்வு எங்களிடம் இருக்க வேண்டும். நாங்கள் குறித்த வேளையில் அதை செய்ய வேணும், குறித்த தினத்திலே செய்து முடிக்க வேணும் என்றெல்லாம் இருக்கின்றது. ஆகவே அந்த கடமை உணர்வு எங்களுக்கு இருக்க வேணும். செய்யும் தொழிலே தெய்வம் என்பது உயர்ந்த ஒரு கோட்பாடு. நாங்கள் செய்கின்ற தொழிலை தெய்வமாக மதிக்க வேணும். இது எங்களுடைய சமயம் வலியுறுத்துகின்ற ஒழுக்க பண்பாட்டில் ஒன்று. செய்கின்ற தொழிலை தெய்வமாக மதிக்க வேணும். பிரம்மச்சாரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம், துறவரம் என்ற 4 வாழ்க்கை படிநிலைகளையும் எங்களுடைய சமயம் வலியுறுத்தி கொள்வோம். இது நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை பற்றி சொல்லுகின்றது. பிரம்மச்சாரிய வாழ்க்கையிலையும் நாங்கள் இறைவனை அடையலாம், இல்லற வாழ்க்கையிலையும் இறைவனை அடையலாம், வானப்பிரஸ்தம் சென்றும் இறைவனை அடையலாம். அதாவது அடுத்ததாக துறவரம் என்று இந்த 4 நிலைகள் சொல்லப்படுகின்றன. இந்தந்த படிநிலைக்கு உரிய கடமைகளும் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அவரவர் தத்தமது கடமையினை செம்மையாக செய்ய வேண்டும் என்று தான் 4 படிநிலைகள் எங்களுக்கு வகுக்கப்பட்டிருக்கின்றன. பிரம்மச்சாரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம், துறவரம் என்ற 4 படிநிலைகளை எங்களுடைய சமயம் சொல்லுகின்றது. 4 வாழ்க்கை படிநிலைகள் என்று இவற்றை சொல்லுகிறோம். எமது சமயம் வகுத்து கூறியிருக்கின்றது இந்த படிநிலைகளை. அந்தந்த படிநிலைக்கு உரிய கடமைகளும் வகுத்து கூறப்படுகின்றன. அவரவர் தம் கடமையை செம்மையாக செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொருத்தரும் தங்களுக்குரிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். இல்லறத்தை வாழ்வோர் ஏனி இல்லை உள்ளவர்களுக்கு துணையாக இல்லை. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கு நல்லாற்றின் இந்த துணை என்று வள்ளுவன் வகுத்திருக்கிறான். ஆகவே இல்வாழ்வான் என்பவன் தன்னுடைய கடமைகளைத்தான் செய்கிற போது மற்றவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த குறள் சொல்லுகின்றது. ஆகவே எப்படி என்று பாருங்கள். ஏழைகள், அநாதைகள், நோய்வாய்ப்பட்டோர், முதியோர்கள் என்ற பறவையால் ஈராத நிலையில் உள்ளவர்களுக்கு உதவ வேண்டியது அவசியம். இது உதவ வேண்டியது இயலுமான சகலர் கடமை என்று சொல்லப்படுகிறது. மாணவ நிலையில் உள்ள நாம் பெற்றோர், ஆசிரியர், பெரியவர்களுக்கு பணிந்து நடப்பதும் ஒழுக்கத்தோடு நடந்து கொள்வதும் முறையாக கற்பதும் தவறுதலாகாது. இது மாணவர் நிலையில் இருக்கிறது. மாணவர் நிலையில் நிற்கின்றவர்கள் ஒரு வகை பிரம்மச்சாரிய நிலையில் உள்ளவர்கள் தான் மாணவர் நிலையில் உள்ளவர்கள். அப்போ அவர்கள் என்னடா அந்த கடமை அவர்கள் மாணவ நிலையில் என்ற பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பெரியவர்கள் இவர்களோடு பணிவாக நடந்து கொள்ள வேண்டும், ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், முறையாக கற்க வேண்டும். படுகின்ற போது அதை முறையாக கற்க வேண்டும், ஒழுங்காக கற்க வேண்டும். அரச உத்தியோகம், விவசாயம், வியாபாரம் என்ற பலதரப்பட்ட தொழில்களில் ஈடுபடும் ஒவ்வொருவரும் தத்தம் கடமைகளை செவ்வனை செய்ய வேண்டும். அவர்கள் தங்கள் கடமைகளை செவ்வனை செய்ய வேண்டும். கடமைகளை ஒழுங்காக செய்யாதவர்களுக்கு கடவுள் கிட்டாது, மாறாக பாவம். நாங்கள் எங்கள் கடமையை சரியாக செய்யவில்லை என்றால் அது எங்களுக்கு மிகவும் மாறாக பாவம்தான் கிட்டும் என்று எங்கள் சமயம் வலியுறுத்துங்கள். அடுத்தது சமுதாய உணர்வு. அடுத்ததாக சமுதாய உணர்வுக்கு நாங்கள் போகிறோம். இதுவும் முக்கியமான ஒன்று. மற்றவர்களை அன்பு பாராட்டி அரவணைத்து அவர்களுக்கு உதவி செய்து வாழ்வதை ஒப்புரவு என்று சொல்வார். இதுதான் முக்கியமானது. நாம் சமூகத்திலே வாழுகின்ற போது மற்றவருக்கு உதவியாக இருக்க வேண்டும், மற்றவருக்கு உதவுவர்களாக, மற்றவருக்கு உறுதுணையாக வாழ்கிற பண்பை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். மாணவர்களாகிய நீங்கள் உங்களுடைய வாழ்வில் இவை மிக முக்கியமான ஒரு பண்பாக கருதப்படுகின்றன. ஆகவே ஒருவருக்கொருவர் ஒப்புரவோடு வாழ்வதற்கு பயிற்சி அளிப்பனவாகவே எங்களுடைய சமய விரதங்களும் பண்டிகைகளும் விழாக்களும் அமைகின்றன. நாங்கள் பண்டிகை, விழாக்கள், திருவிழாக்கள் என்ற உடனே எல்லோரும் ஒன்று கூடுகின்றோம், ஒன்றாக சேர்ந்து நடக்கின்றோம், ஒன்றாக தேர் பிடித்து வடம் பிடித்து இழுக்கின்றோம். இவையெல்லாம் எங்களுடைய ஒற்றுமை உணர்வை காட்டுவது. நாங்கள் வரிசையிலே நின்று அந்த அன்னதானம் நடக்கின்ற வேளைகளிலே அன்னதானத்துக்கு ஒரு வரிசையிலே நின்று போகின்ற பழக்கம், இவையெல்லாம் இவங்களுக்கு அந்த ஒற்றுமை உணர்வை காட்டுகின்றது. அப்போ இப்படியான இந்த
நேரங்களில் எல்லாம் எங்களுடைய சமய விரதங்களும் பண்டிகைகளும் இவற்றைத்தான் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. விரதம் பூர்த்தியின் போது பிற உயிர்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவு கொடுத்த பின்பே நாம் உண்ண வேண்டும். நாங்கள் விரதம் வீடுகளில் செய்கின்ற போது நாங்கள் காக்காக்கு உணவு வைக்கிறோம். அந்த பிற உயிர்கள் மேலே எங்களுக்கு பற்றுதல் இருக்க வேண்டும் என்ற அந்த பண்பை காட்டுகிறோம். அந்த காக்காக்கு உணவை வைத்து போட்டு பிறகு நாங்கள் சாப்பிடுறோம். இதில் ஒரு தத்துவம் இருக்கின்றது. நாங்கள் உண்ணுகின்ற உணவு நல்ல உணவா என்பதை பரிசீலிப்பதற்கும் அங்கே செய்யப்படுகிறது. ஆகவே இந்த உயிர்கள் மேலே அன்பு காட்டுவது மிக முக்கியமான ஒன்று. அதனைத்தான் எங்களுடைய விரதங்கள் எங்களுக்கு உணர்த்துகின்றது. விரத பூர்த்தியின் போதும் ஏழைகளுக்கு உணவு கொடுத்த பின்பு ஏழைகள் நிற்பார். நாங்கள் சாப்பிடுகின்ற போது ஒரு ஏழை வந்து விட்டார், அவனுக்கு உணவை கொடுத்து தான் நாங்கள் சாப்பிடுவோம். அவனுக்கு வேண்டிய உணவுகளை கொடுத்து, அதாவது நாங்கள் வீடுகளிலே நாங்கள் இந்த விரதங்கள் செய்கின்ற போது பல பேரை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குற வழக்கம் எங்கள் மத்தியிலே இருக்கின்றது. இப்பொழுது அருகி போனாலும் அது ஒரு நல்ல பண்பாடு. அயலவர்கள் கூப்பிடுவார்கள், அல்லது சொந்தக்காரர்கள் இனசனத்தை கூப்பிட்டு நாங்கள் கொஞ்சம் பேரை கூப்பிட்டுட்டாலும் அந்த உணவு கொடுக்கின்ற பண்பு அதுதான். அப்போ அதுவும் அந்த உயிர்களை பேணுகின்ற அந்த பண்பினை நாங்கள் வளர்ப்பதாக அமைகின்றது. அயலவர் நண்பர்களும் கூடி மகிழ்கிறோம், பட்சணங்கள் செய்து எல்லோருக்கும் பரிமாறுகிறோம். நாங்கள் நல்ல நாள், அதாவது தீபாவளியோ அல்லது வருடப்பிறப்போ அல்லது ஒரு தைப்பொங்கலோ இவ்வாறான காலங்களில் நாங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பட்சணங்களை கொடுத்து வாங்கி அவர்களை உபசரித்து அவர்களுக்கு வேண்டிய அந்த உணவுப் பைகளெல்லாம் கொடுத்து மகிழ்கின்றோம். இது எல்லாம் எங்களுடைய அந்த பண்பைத்தான் காட்டுகின்றது. விழாக்களின் போது ஒன்றுபட்டு செய்யப்படுகின்றோம். விழாக்கள் வீடுகள் கோயில்களில் விழாக்கள் நடைபெறுகின்ற போது அந்த விழாக்களின் போது நாங்கள் ஒன்றுபட்டு செயல்படுவோம். அந்த சுவாமியை தூக்கிட்டு போகிறோன்னா எல்லாரும் சேர்ந்து தூக்குவார்கள். அதிலேயே ஒன்றுபட்ட ஒரு நிலை காணப்படுகின்றது. பாடசாலை சரஸ்வதி பூஜையின் போது எவ்வளோ ஒற்றுமையோடு கூடி செய்யப்படும். இவ்வளவு சரஸ்வதி பூஜை காலம் நெருங்கி கொண்டிருக்குது. அந்த வேளைகளில் மாணவர்கள் எல்லாரும் ஒற்றுமையோடு செயல்பட்டு அந்த பூஜைகளை செய்வார்கள். ஒவ்வொரு வகுப்பு ரீதியாக 9 நாட்களும் 9 வகுப்பு அந்த பூஜையை எடுத்து செய்யும். அப்போ அந்த செய்கின்ற போது அந்த ஒவ்வொரு வகுப்பும் ஒற்றுமையோடு அந்த வகுப்பில் உள்ள மாணவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக எல்லா வேலைகளையும் தங்களுக்குள்ளே பகிர்ந்து செய்வார்கள். இதுக்கு அந்த ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்துகிறது. கோயில்களில் இடம்பெறும் திருவிழாக்களை பாருங்கள். திருவிழாக்கள் தனிமனித ஒருவராரோ அல்லது தனி குடும்பம் ஒன்று நாள் மாத்திர நிகழ்த்தக்கூடிய அல்ல. ஊரே கூடி திரண்டு ஒற்றுமையாக நிறுத்துவது தான் திருவிழா. ஊர் கூடி தேரிழுத்தல் என்றது இந்த நாங்கள் மத்தியிலே வருகின்ற ஒரு மேனம். ஊர் கூடி தேர் இருக்கிறார். தேர் திருவிழா என்பது அத்தனை பேரும் வந்து தேரை இழுக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே ஊர் கூடி எங்கள் தேர் இருக்கிறார். அதிலேயும் எங்களுடைய ஒற்றுமை பண்பு காட்டப்படுகின்றன. இந்த உணர்வுகளை நாங்கள் இதுதான் சமுதாய உணர்வு என்று இதனைத்தான் சொல்கிறேன். நம்முடைய வளரும் ஒற்றுமை உணர்வு சமுதாய பயனுடையதாக அமைய வேண்டும். வீண் ஆடம்பரக்கு அதிகம் செலவு செய்யக்கூடாது. வீண் ஆடம்பர செலவுகள் வேணாம். வீணான ஆடம்பர செலவுகளை எங்களுடைய சமயம் வலியுறுத்தவில்லை. ஆகவே சமுதாயத்துக்கு இன்றியமையாத அறப்பணிகள் ஒற்றுமையோடு ஈடுபட வேண்டும். கல்வி கலை முதலானவை வளர்க்க அற்றவர்களுக்கு ஆதரவு நல்கவும் பொது நிறுவனங்கள் அமைத்து பணியாற்ற வேண்டும். அப்போ நாங்கள் வீணான செலவுகள் ஆடம்பரமான செலவுகளை செய்யாமல் இவ்வாறு ஆதரவற்றவர்களுக்கு உதவுவதாக பொது நிறுவனங்கள் வர வேண்டும். இப்போ நாங்கள் சில கோயில்களில் எல்லாம் அதிகமான பண வரவுகள் இருக்கின்றன. அவர்களெல்லாம் இந்த பொதுவான இந்த பணிகளை செய்வார்களாக இருந்தால் அது பிரயோசனம் முடியதாக இருக்கும். ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைத்து, ஆடம்பரமான செலவுகள் அதிகமான அந்த வான வேடிக்கைகள் அப்படியானவைனா ஆடம்பர செலவு, இவைகளெல்லாம் தேவையற்ற அவைகளெல்லாம் குறைத்து இந்த ஆதரவற்றவர்களுக்கு ஒரு கல்விக்கு பயன்படுத்துவது, அதாவது கல்வி கற்க வசதி இல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்கிறது. இவ்வாறானவற்றை கோயில்கள் கூட செய்கிறார், கோயில்களையும் செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ இவையெல்லாம் நல்ல பண்புகளாக கருதப்படுகின்றன. ஆகவே நிறுவனங்களை அமைத்து பணியாற்றும் பொருள் வசதி மிக்கவர்கள் இத்தகைய பணிகளுக்கு உதவுவார்கள். அது விளையும் பயன் மிகப்பெரியது என்று சொல்லப்படுகிறது. ஊரு நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாரன் திரு என்று சொல்லி திருக்குறள் இதனைத்தான் சொல்லுகின்றது. அதாவது அல்லற்பட்டவருக்கு செய்யும் சேவை இறைவனுக்கு உந்த சேவை. அல்லற்பட்டவர்களுக்கு நாங்கள் அந்த உதவி செய்ய அது இறைவனுக்கு செய்கின்ற சேவையாக போய் சேரும் என்று சொல்லப்படுது. அதனாலே மக்களுக்கு செய்யும் சேவை இறைவனும் விரும்பிய அதான் மகேசன் சேவை, மக்கள் சேவை மகேசன் சேவை என்று சொல்லலாம். படமாட கோயில் பகல்வர்க்கு ஒன்று ஈயின் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா
நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயின் படமாட கோயில் பகர்விற்கு அது ஆகுமே என்று திருமந்திரப்பாடல் இதனைத்தான் வலியுறுத்துகின்றது. இந்த வகையில் இது சமுதாய பண்பினை எங்களுக்கு ஏற்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. அடுத்ததாக கலை உணர்வு. இந்த கலைகளை வளர்க்கின்ற நிலையமாக கோயில்கள் காலத்திலே விளங்கி இருக்கின்றன. அந்த வகையில் கலை உணர்வு, அதாவது பல வகையான கலைகள் கோயில்களில் இருந்தால் வளர்ந்து வந்திருக்கின்றது. இப்போ முந்தின காலங்களிலே நடனம், நாட்டியம், சங்கீதம், இவைகளெல்லாம் மிருதங்கம் இப்படியான போன்ற பல்வேறு கலைகள் எல்லாம் கோயில்களில் இருந்தால் வளர்ந்தது. கோயில்கள் தான் அவை. அதனை தான் இங்கே சொல்லுகிறார். நம்ம சமய வாழ்க்கையிலே கலைகளுக்கு முக்கியத்துவம் உண்டு. இலக்கியம், கட்டிடம், சிற்பம், ஓவியம், இசை, நடனம், நாடகம் முதலான பல்வேறு கலைகள்லாம் சமயத்தோடு ஒன்றி விளங்கும். சமயத்தோடு ஒன்றிய கலைகள் தான் இவை எல்லாம். இவை இறைவன் நமக்கு கலாரூபமாக காணப்படுகிறான். இறைவனே கலாரூபம். அவன் ஆண்டவன், அதாவது தில்லையிலே நடனம் ஆடுகின்ற கோலத்திலே இறைவன் இருக்கின்றான் என்று சொல்லப்படுகிறான். அவனே அங்கே நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறான். இந்த இறைவனோடு சம்பந்தப்பட்ட என்று இது ஒன்றே எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆகவே இறைவனை நாதரூபமாக விளங்குகிறான், நடராஜனாக திகழ்கின்றான். இறைவன் வீட்டிற்கும் திருக்கோயில்கள், அங்கு எழுந்தளிக்கும் தெய்வ திருவுருவங்கள், பிற சிற்பங்கள், ஓவியங்கள், வழிபாட்டின் போது பாடப்படும் திருவார திருவாசம் முதலிய திருப்பாடல்கள், கீர்த்தனை முதலான இசைப்பாடல்கள், அங்கே பாடப்படுகின்ற பாடல்கள் இசையோடு பாடல், அந்த பண்ணோடு பாடுகிற போது அதனுடைய பெருமதி மிக்கதாக காணப்படுகின்றன. ஆகவே இந்த இறைவனுக்கு பாடுகின்ற பாடல்கள், அதாவது தேவாரங்களோ திருவாசகங்களோ பண்ணோடு பாட பழகிக்கொள்ள வேண்டும். இசைக்கப்படும் வாத்தியங்கள், ஆடல்கள், இறைவனுக்கு செய்யப்படும் அலங்காரங்கள், நிவேதன பொருட்கள் என்று அனைத்தும் கலையின் கூறுகளாகத்தான் விளங்குகின்றன. கலை தெய்வத்தன்மை வாய்ந்த, கலையே தெய்வத்தன்மை என்று சொல்லப்படுகிறது. அதனாலேயே கலைகளின் அதிதேவதியாக சரஸ்வதியை நாங்கள் போற்றுகிறோம். என்ன, கலைகளின் அதிதேவதியாக நாங்கள் சரஸ்வதியை போற்றுகிறோம். இவ்வளவு நடுவார்த்தி காலம் வருகிறது, இறுதி 3 நாளும் சரஸ்வதியை போற்றுகிறோம். சரஸ்வதி கல்விக்கு தெய்வம் என்று வைத்துக்கிறோம். நடராஜனை, சிவனை நடராஜராக போற்றுகிறோம். நடனமாடுகின்ற நடராஜராக சிவனை போற்றுகின்றோம். எமது சமயம் போற்றும் கலைகள் அனைத்திலும் பக்தியும் தர்மமும் இணைந்தே காணப்படுகிறது. வீட்டில் வாயில்களிலே போடப்படுகின்ற மாக்கோலம், அது ஒரு அழகு கலை. கோலம் போடுகிறோம், நல்ல நாட்டுக்கான கோலம் போடுகிறோம், அது ஒரு அழகு கலை அங்கே வளர்க்கப்படுகிறது. எறும்பு முதலான வாயினா பூச்சிகளுக்கு உணவளிக்கும் அறமாகவும் இது விளங்குகிறது. அது மாறாக நாங்கள் அங்கே மாவை போடுகின்ற போது எறும்பு சிறிய தானியங்களுக்கு உதவுவதாகவும் அங்கே வருகின்றது. இப்படியான இவையெல்லாம் அறத்தோடு சம்பந்தப்பட்ட செயலாக கருதப்படுகின்றது. கோயில்களில் மையமாக கொண்டு எத்தனையோ கலைஞர்கள் வாழுகிறார்கள். கலைஞர்களுடைய வாழ்வு அவ்வாறு தான் வாழ்வு. கோயில்களில் சுற்றுப்புறங்களே கலைஞர்கள் கூடுதலாக வாழுகின்ற வழக்கம் முந்தின காலங்களில் இருந்து வந்திருக்கின்றது. ஆகவே இப்பொழுதும் அந்த பெரிய கோயில்களுக்கு பக்கங்களில் பெரிய கலைஞர்கள் எல்லாம் சுற்றி வர இருக்கிறார்கள், வாழுகிறது. அப்போ அவர்கள் அவருடைய கலைகள் வளர்க்கிறதுக்கு கலாசாரிகளாக கோயில்களைத்தான் பயன்படுத்தியிருக்கிறார்கள். கலைகள் ஆற்றிய செய்யும் பொது அரங்குகளாக கோயில்கள் தான் விளங்கியிருக்கின்றன. நம்ம சமயத்தின் பெருமை அது வளர்த்த கலைகளிலும் தங்கியிருக்கின்றது. தெய்வத்தன்மை, தெய்வத்தர்ப்பணமாக, அதாவது அர்ப்பணமாக, தெய்வார்ப்பணமாக கலைஞர்களும் மதிப்பளித்து வாழ்வது நமது கடமை. இப்போ கலைஞர்களுக்கு, அதாவது கலைகளுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்குறது மாதிரி கலைஞர்களுக்கும் மதிப்பு மதிக்கிறோம். கலைகளின் தாற்பயத்தை விளங்கி அனுபவிக்கும் ஆற்றலையும் நாம் பெற முடியும். இதனாலே அடுத்த கல்வி உணர்வு. சமய வாழ்வில் கல்வி பிரதான இடத்தை வைக்கிறோம். அறிவுக்கும் தொழிலுக்குமாக நாம் கற்கிறோம். நாங்கள் அறிவுக்கு கற்கிறது, அடுத்தது தொழிலுக்கு கற்கிறது இன்னொரு வகை. அறிவு தான் முக்கியமானது. உலகத்தின் இயல்பினை அறிந்து அதற்கு ஏற்ப நல்வழியில் நடத்தலே பிரதானமான அறிவு. ஆகையினாலே நாம் சமய நூல்களை கற்க வேண்டும். முன்னைய காலங்களில் திண்ணைப்பள்ளிகளிலும் அங்கே இருந்துதான் இந்த கல்வியை கற்கின்ற நிலை உருவானது. பிறகு கோயில்களிலேயும் அத்தகைய கல்விகள் வழங்கப்பட்டது. அதனால் இப்போ கோயில்களை என்று அறநிலை பாடசாலைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அறநிலை பாடசாலைகள் இவற்றின் மூலம்தான் இவைதான் இப்போ இதைத்தான் எங்களுக்கு வருகிறது. ஒவ்வொரு கோயில்களையும் அறநிலை பாடசாலைகள் உருவாக்கப்பட்டு இப்பொழுது அந்த சமய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு நிலைப்பாடு இருந்து வருகின்றன. இந்த வகையிலே நமது சமயம் பக்தி இலக்கியங்கள், தத்துவ சாஸ்திரங்கள், மக்களை வழிபடுத்தும் புராண இதிகாசம் உள்ளியவற்றை இடம்ப பெற்ற வளமான சமயமாகும். இவற்றை கற்றுத் தெளிதல் நமது சமய வாழ்வின் ஒரு அங்கமாக அமைகின்றது. அது மட்டுமல்ல,
கல்வியின் பயன் உயர்ந்த தொழில்களையும் செல்வத்தை ஈட்டுவது மாத்திரமல்ல, பணிவையும் உயர்ந்த பண்புகளையும் கொடுக்கும். அதாவது நாங்கள் தொழில்களை பெறுவதோடு மட்டுமல்ல, நல்ல அதாவது பணிவும் உயர்ந்த பண்புகளையும் நாங்கள் பெற்றவர்களாக அதாவது ஒரு மாணவன் நல்ல பிரஜையாக உருவாகிறது தான் கல்வியினுடைய முக்கியமான கருத்து. அவன் கற்று பெரிய தொழிலில் போகிறது பெரிய விடயமல்ல. அதை விட அவன் ஒரு சிறந்த நற்பிரஜையாக உருவாகி வழிபாடுறது தான் மிக முக்கியமான ஒரு பண்பு. அந்த வகையிலே கல்வியால் எந்த பயனும் இல்லை என்று இங்கே பாருங்கள், இறையுணவு ஏற்படுத்தாத கல்வினாலே எந்த பயனும் இல்லை திருவள்ளுவரே சொல்லுகிறார். கற்றதனால் ஆய பயன்கள் வாழ்வன் நற்றார் தொழார் என்ன திருவள்ளுவர். ஆகவே நாமும் நல்லபடி கற்று ஒழுக்கமுள்ளவர்களாக இறைபக்தி உள்ளவர்களாக வாழ்க்கையில் முன்வருவோமாக. இதுதான் இந்த பாடத்திலே சொல்லப்படும் விடயம். இவைகளை மாணவர்களாகிய நீங்களும் உங்களுடைய வாழ்விலை பெற்று நீங்கள் வளம் பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.